ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கும் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், நண்பர்களுக்கும் என் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ப்ரொஃபஸர் சிடிஎம் காளிராஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு த மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பொருளோ ஒரு ஆப்ஜெக்டோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது இல்லையா, அதுக்கு எதிராக ஆக்ட் ஆகக்கூடிய, இப்போ நம்ம ஃபார்வர்டாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நடக்கும்போது நம்ம பாதத்துக்கும் அந்த கிரவுண்டு சர்ஃபேஸுக்கு, கிரவுண்டோட சர்ஃபேஸுக்கும் இடையில கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், இல்லை ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? அதனால் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் வி நாட் மூவ். ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்மளும் மூவ் ஆக முடியாது, எந்த ஒரு ஆப்ஜெக்டும் மூவ் ஆக முடியாது. அந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஒவ்வொரு சர்ஃபேஸை பொறுத்து மாறும். இதே ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். இதே இது ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ ஃப்ரிக்ஷன் வந்து நம் வாழ்க்கையில் நம்ம கூடயே இருக்கிறது. நம்ம நடக்கணும், ஒரு சுவிட்ச் போடணும், ஒரு பொருளை தள்ளணும், இல்லை ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கணும்னா கூட நமக்கு வந்து இந்த ஃப்ரிக்ஷன் தேவைப்படுது. அப்போ ஃப்ரிக்ஷனாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடியதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன். அதை தான் ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் டெஃபினிஷனில் அழகாக சொல்லியிருக்காங்க. த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் டு த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.